ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1033. இங்கு ஸ்ரீ நீலோப்பா எனும் பக்தரின் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் பிம்பளம் என்பது ஒரு அழகிய செல்வம் கொளிக்கும் நகரம். இந்த நகரிலே நீலோப்பா என்ற ஒரு பக்தர் வசித்து வந்தார். இவர் எப்பொழுதும் சீமன் நாராயணனை பூஜிப்பதில் சிரத்தை உள்ளவராகவும் தன்னலம் அற்றவராகவும் இருந்தார். தினமும் உஞ்சவிருத்தி செய்து அதில் கிடைப்பதை அடியவர்களுக்கு இட்டு எஞ்சியதை தாமும் உண்பார் அவர். இவருக்கு ஒரே ஒரு மகள். அவள் விவாகத்திற்கு உரிய பருவத்தில் இருந்தாள். இவர் மனைவியோ நாள்தோறும் அதே கவலையால் வாடி வாடி, நாமோ பரம ஏழைகள், கையிலேயோ ஒரு செப்பு சல்லியும் கிடையாது. பெண்ணோ வளர்ந்து நிற்கின்றாள். நம் உறவினர்களோ ஏழ்மை காரணமாக நம்மை மதிப்பது கிடையாது. இந்த நிலையில் நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தால் விவாகம் எப்படித்தான் நடைபெறும் என கணவனிடம் சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பாள் அவள். அதற்கு நீலோப்பா கூறினார், பெண்ணே, நாம் வருந்துவதிலும் கவலைப்படுவதிலும் பயன் கிடையாது. பாண்டுரங்கனது திரு அருள் இருந்தால் நடத்துவிக்க வேண்டும். அவனே நமக்கு அன்னையும் தந்தையும் ஆவான் என தேர்தல் கூறினார் அவர். நீலோப்பாவின் திட நம்பிக்கையும் உறுதியைக் கண்டு இறைவன் திருவுள்ளம் நெகிழ்ந்தது. எதிர்பாராத வகையிலே ஒரு வரன் கிடைத்து நிச்சயம் செய்து முகூர்த்தமும் குறிப்பிட்டார் நீலோப்பா. முகூர்த்தத்துக்கு முன்தினம் பாண்டுரங்கன் ஒரு கிள பிராமணராக அங்கே வந்து சேர்ந்து விட்டார். அழுக்கு படிந்த கந்தை வேஷ்டி உடன் வந்த அவரை கண்டு வணங்கி, சுவாமி, நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்டார். அதற்கு அவர், எனக்கு சொந்தமான ஊர் எதுவும் கிடையாது, உற்றார் பெற்றார் கிடையாது, ஊராய் சென்று சென்று பிச்சை எடுத்து பிழைக்கின்றேன். எனக்கு இன்று கிடைத்துள்ள அரிசி பருப்பு காய்கறி இவைகளை எடுத்துக்கொண்டு ஒரு கவலம் அன்னமிட்டு என் பசி போக்க வேண்டும் என்றார் அவர். இப்பொழுது நீலோப்பா கிழவர் மீது இரக்கம் கொண்டு விட்டார். சுவாமி, நாளைய தினம் என் மகளுக்கு விவாகம். அநேகர் வந்து சாப்பிடும் பொழுது உமக்கு ஒரு வயிற்றுக்கா பஞ்சம். நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இங்கேயே சாப்பிடலாம் என்றார் அவர். சுவாமி, நீங்கள் சொல்வது நியாயம்தான். என்றாலும் என்னிடம் இருக்கும் அரிசி பருப்பு வீணாகத்தானே போகும். நீங்கள் இதை ஏற்காவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் என்றார் கிழவர் அவர். வேறு வழியில்லாமல் நீலோப்பா அந்த பண்டங்களை வாங்கி கொள்ளும்படி மனைவிடம் கூறினார். அந்த கிழவர் கந்தையில் கட்டியிருந்த ஜாமான்களை அவிழ்த்து கொடுத்து, அம்மா, உன் கணவர் வாங்கி வைத்திருக்கும் கல்யாணத்திற்குரிய பண்டங்களோடு இதையும் சேர்த்து வைப்பாயாக என்று சொல்லவும் அவளும் அவ்வாறே செய்துவிட்டு பிறகு அந்த வேதியருக்கு முறைப்படி தலை சுத்தி செய்து இலையிட்டு அறுசுவை உண்டிகளை பரிமாறினாள் அவள். இப்பொழுது திருப்தியாக சாப்பிட்ட பிறகு வேதியர் நீலோப்பாவிடம் சென்று, எனக்கு நன்றாக சமையல் செய்ய தெரியும், நாளை கல்யாணத்திற்கான சமையல்காரனாக ஏற்றுக்கொள்வீர்களாக. ஆயிரக்கணக்கானவர் வந்தாலும் குறித்த நேரத்தில் பட்சணங்களுடன் பரிமாறுவேன். நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தை என்னிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் கவலை இல்லாமல் இருக்கலாம் என்றார் அவர். நீலோப்பாவின் மனம் ஆனந்தத்தினால் பூரித்துவிட்டது. ஏழைகள், சுற்றத்தாரின் ஆதரவு அற்றவர்கள் என்று இருந்த தமக்கு எதிர்பாராத வகையிலே உதவி வருவது கண்டு ஆனந்தத்துடன் ஏற்றுக்கொண்டார். மறுநாட்காலை விவாகம் விமரிசையாக நடைபெற்றன. கிழவர் தாம் ஒப்புக்கொண்டபடி மடைப்பள்ளியில் புகுந்து பஞ்சபட்சிய பரம அன்னங்களுடன் காய்கறி வகைகள் உடன் சித்திர அன்னங்கள் உடன் அற்புதமாக விருந்துகள் செய்தார். உக்கிரான அறையிலிருந்து ஜாமான்களோ எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து வந்தன. விவாகம் முடிந்து சம்பந்திகளும் மணமகளை உடன் அழைத்து கொண்டு ஊர் சென்று விட்டார்கள். இப்பொழுது உக்கிரான அறையில் சாமான்கள் அப்படியே இருப்பது கண்டு வியந்து போனார் நீலோப்பா. அந்த கிழவரோ வந்திருந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியே விசாரித்து வழி அனுப்பிவிட்டு நீலோப்பாவிடம் வந்து சேர்ந்து விட்டார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான நீலோப்பா
இந்த அந்தணர் இவ்வளவு கிழவராய் காணப்பட்டாலும் அனாயாசமாக இவ்வளவு பெரிய சமையலையெல்லாம் செய்து நிர்வகிக்கின்றார். இவர் கொண்டு வந்து கொடுத்த அரிசி பருப்புக்கள் அச்சயமாக வளர்ந்து கிடக்கின்றன. இவர் மகா தபஸ்வி என தோன்றுகின்றது. இவருக்கு ஒரு பட்டு உத்திரியமாவது சன்மானம் செய்யத்தான் வேண்டும் என உள்ளே சென்று சம்பந்திக்கென்று எடுத்து வைத்த ஒரு பட்டு வஸ்திரத்தை எடுத்து தாம்பூலத்தில் வைத்து எடுத்து வந்தார். தெருத்திண்ணையில் இருந்த கிழவரை காணவில்லை. இப்பொழுது பளிச்சென்று அவருக்கு விஷயம் விளங்கிவிட்டது. வந்து இருந்தது சர்வலோக சரண்யன் என பகவான் இடம் இப்படி எச்சில் இடுவது முதல் இழி தொழில்களுக்கெல்லாம் வாங்கிவிட்டேனே. ஆண்டவனே, இது நியாயந்தானா? என்ன அபச்சாரம் என தவியாய் தவித்து தண்ணீராய் உருகினார் நீலோப்பா. அன்பனே, வீணில் வருந்தாதே. பக்தர்களுக்கு பணி செய்வது எனக்கு விருப்பமானதொரு செயலாகும். உனக்கு சுற்றத்தாரின் ஆதரவு கிடையாது என்று கண்டே கிழவனாக வந்தேன். நானே வலிய வந்து ஏற்ற பின்பு அபச்சாரம் ஆவது எப்படி? எனக்கு உன்மீதுள்ள அன்பை உலகம் அறிய வேண்டும் என்றே வந்தேன். உன் வீட்டிலேயே அச்சா அவதாரமாக விளங்குவேன் என ஒரு குரல் கேட்டது. இப்பொழுது பிம்பள நகரிலே இந்த நன்னாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது ஆகும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்